ஹலோ கைஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயில் ஆலப்பாக்கம் மெயின் ரோடு கிட்ட தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு ஓல்டு யங் மேன் காடை முட்டை பணியாரம் தான் சேல் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் காடை முட்டை பணியாரத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாரு அண்ட் இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்து இந்த காடை முட்டை பணியாரம் சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட பேச தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பப்ளிக்கோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுவையான சத்தான காடை முட்டை பணியாரம். சுவையான சத்தான காடை முட்டை பணியாரம். காடை வீட்டு மேலே வச்சு வளர்த்துருந்தேன், மாடி மேலே ஒரு 4 வருஷமா வச்சுருந்தேன். சுவையான சத்தான காடை முட்டை இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு 4 வருஷம் ரெடி பண்ணி இப்போ தான் ஆரம்பித்தேன். சுவையான சத்தான ஆல்ரெடி காடை மட்டும் தான் நான் அதிகம் சாப்பிடுவேன். என் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே காடை மொட்டை மாட்டில் வளர்த்து அங்கேயே யூஸ் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க. சுவையான சத்தான காடை முட்டை பணியாரம். போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் சுவையான சத்தான அவ்வளோதான். முட்டை உடச்சி ஊற்றி மசாலா நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணக்கூடிய மசாலா. மசாலா. ஆமாம், எல்லாமே காடை முட்டை பணியாரம். பெப்பர் இப்படி எல்லாமே நம்ம வீட்டில் வாங்கி நம்மளே ரெடி பண்ணுறது தான். கடையிலேருந்து நான் வாங்க மாட்டேன். சத்தான காடை முட்டை இந்த ஐட்டம்லாம் எண்ணெயும் கடலை எண்ணெய் தான், செக்கெண்ணெய் தான் போடுவேன். பணியாரம். சுவையான சத்தான ஒரு நல்ல பொருளே வேறு எதுவும் மாற்றி போடுறது எல்லாமே நம்மளே தயார் பண்ணி போடுவோம். இப்போ ஒரு ஸ்டிக் வந்து 40 ரூபான்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? இப்போ கேஸ்னால தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலை. அதே கொஞ்சம் நல்லா அதிகமாக ஓடிச்சுன்னா அட்ஜஸ்ட் ஆகும். கேஸும் அட்ஜஸ்ட் ஆகாது. இப்போ அதிகமாக ஓடிச்சுன்னா அட்ஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் சேல் எப்படின்னா இப்போ இந்த ஏரியாவில் எப்போ போட்டிருக்கீங்க? சுமாராக தான் இருக்குது, சேல் அதிகம்னு சொல்ல முடியாது. இந்த ஏரியா எங்கே இருக்குண்ணா லொக்கேஷன் அப்படிங்கிறது? இது ஆலப்பாக்கம் ரோடு, ஓகே, மீனாட்சி பல் ஹாஸ்பிட்டல் எதிர்த்த மாதிரி இடம் இது. நம்ம ஆமாம், வீட்டில் நம்மளே ரெடி பண்ணுற மசாலா இது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் பார்த்து ஏற்பாடு பண்ணேன். எல்லாம் வாங்கிட்டும் பண்ண முடியாமல் இவ்வளோ நாளும் போயிடுச்சு. அதுக்குள்ள கொரோனா ஆரம்பிச்சிச்சு 2-3 வருஷமாக. அதில் இருந்து இப்போ பண்ணுறதில்ல, சரி நான் விட்டு வச்சுருந்தேன். அது இப்போ தான் ஐடியா வந்தது, இப்போ ஆரம்பித்தேன். ஆமாம், இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். மக்களுக்கும் நல்ல பொருள் விரும்பி எல்லாம் சாப்பிட்டோன்னா ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுல்ல. நோய் எதிர்ப்பு சக்தி தேடி ஓட வேண்டியதில்லை இதை சாப்பிட்டோங்கன்னா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது, சூப்பராக. சுவையான சத்தான காடை முட்டை மசாலாலாம் நல்லா போட்டிருக்காங்க. அந்த முட்டையை உடைக்கிறது கூட அந்த ஆண்டில் வச்சு தான் உடைக்கிறாரு. நல்லா இது கைப்படாமல் கரெக்டாக பண்ணுறாரு. காடை முட்டை டேஸ்ட் நல்லா இருக்குது. காடை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க காடை வந்து காடை முட்டைலாம் உடம்புக்கு ஹெல்த்துன்னு. சத்தான காடை முட்டை பணியாரம். சுவையான சத்தான காடை முட்டை பணியாரம். ஆஸ்துமா பயிராகுன்றாங்க, கர்ப்பிணிக்கு நல்லதுன்றாங்க. சுவையான சத்தான காடை முட்டை எல்லாம் நெட்டில் பார்த்து எல்லா டாக்டருமே தான் சொல்கிறாங்க. பணியாரம். அதை பார்த்து தான் சரிட்டு இப்போ நானே ஆரம்பித்தேன். பார்சல்னா எவ்வளோண்ணா? அதே காசு தான். இந்த அளவு பார்சல் பண்ணிவிடுவேன். இந்த 2 ஸ்டிக்கு போட்டு பார்சல் பண்ணி வச்சுருவேன். பார்சல் ஒரு சூடு அப்படி நிற்க ஒரு 1 மணி நேரம் சூடு நிற்க வந்து ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். இது எவ்வளோ நான் சாப்பிட்லாம்? ஒரு பர்சன்னா இது எவ்வளோ சாப்பிட்லாம்? சாப்பிட்லாம். 3 வரைக்கும் சாப்பிட்றோம், 4 கூட சாப்பிட்றாங்க சிலர். எவ்வளோ அதிகமாக சாப்பிட்லாம்? சாப்பிட்டா இது ஒன்றும் எந்த எஃபெக்டும் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி நானே தினமும் 2 சாப்பிடுவேன். 2 ஸ்டிக் சாப்பிடுவேன். 2 ஸ்டிக்கு சாப்பிடுவேன். 10 முட்டையை சாப்பிடுவேன் நானே கூட. ஏஜ் என்னன்னா? அது வந்து எனக்கு சுமார் 65 வயசு ஆகுது. 65 வயசு இருக்க நீங்களே வந்து 2 ஆமாம். யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு 4. எனக்கு வந்து வயசு உள்ளவங்களாம் நல்லா இன்னும் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த எஃபெக்டும் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது இதில். இந்த நாட்டுக்கோழி முட்டையை விட 6 மடங்கு சத்து இருக்குன்றான். 6 மடங்கு சத்து இருக்க நாட்டுக்கோழி முட்டையை விட அப்படின்றதுல. ஏன்னா கட்ட பொருள் எவ்வளோ இருக்குது இப்போ. இன்னைக்கு கண்டிஷனுக்கு எந்த கலப்படம் பொருள் எதுவுமே கிடையாது. இது சுத்தமாக ஒரிஜினலாக தரேன்றதை என்னால் அடித்து சொல்ல முடியும். டொமேட்டோ சாஸ் தேவைப்பட்ட டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை, இருந்தாலும் அது கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அப்போ சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன். நார்மலாக இப்படி சாப்பிட்றேன். ஆமாம், இது இப்படி சாப்பிட்றது நல்லது. ஏதோ மைக்கில் சொல்லிடுறேன் காடை முட்டை பண்ணிடுறேன்ட்டு. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன். நல்லா தான் இருக்குது. மசாலாலாம் எப்படி ரொம்ப அதிகம்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் பப்ளிக்கு? ரெக்கமெண்ட். இது சாப்பிட்றதுக்கு ஹெல்த் நல்ல உடம்பு நல்லது. கலப்படம்லாம் எதுவும் இல்லை, எந்த கலப்படமும் கிடையாது. ஒரிஜினல் வீட்டில் சோம்பு, கசகசா, தனியா எல்லாம் போட்டு அரைக்கிற மிளகாத்தூள். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. பெப்பர் வாங்கி நம்மளே ரெடி பண்ணுறது தான். வீட்டிலேயே வாங்கி ரெடி பண்ணி பெருங்காயம் எல்லாமே கலந்துருக்காங்க. எந்த எஃபெக்டும் இருக்காது. இது சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை இருக்கும். சுவையான சத்தான காடை முட்டை பணியாரம். சுவையான சத்தான காடை முட்டை பணியாரம். நல்லா இருக்கு ப்ரோ. சீரியஸாக நான் அது மாதிரி எதிர்பார்க்கல எப்படி இருக்குமே.
இப்போ ஃபஸ்ட் சாப்பிட்றேன். இப்போ நல்லா இருக்குது, இந்த சீசன் நல்லா இருக்கு ரொம்ப. சுவையான சத்தான காடை முட்டை பணியாரம். மசாலா அப்படியே இல்லை ப்ரோ, கரெக்டான மீடியம் லெவலில் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தருது. சுவையான சத்தான காடை முட்டை பிடிச்சிருக்கு. சீசன் 40 ஒருத்தரும் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ், நானும் இப்போ இந்த காடை முட்டை பணியாரத்தை டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இந்த காடை முட்டை பணியாரத்தை டேஸ்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமே இப்போ தான் இந்த காடை முட்டையை ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த காடை முட்டையை ட்ரை பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நம்ம ஆம்லேட் எப்படி சாப்பிடுவோம் அதே டேஸ்ட் தான். ஸோ டோன்ட் வெரி, எல்லாருமே இந்த காடை முட்டையை வந்து ட்ரை பண்ணலாம். இது சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் எதுவுமே பெருசாக இல்லை. இது ஹெல்த் பெனிஃபிட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ காடை முட்டை பணியாரம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ரோட் சைட் ஷாப்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் உங்கள் ஏரியாவில் எதுவுமே டிஷஸ்லாம் வந்து ஷூட் பண்ணணுமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் மகேஷ்.